வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக் குக் மேங்கோ இலி சீசன் 2 பார்ட் 2 தானே பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் பி அடிக்டட் டு த ஸ்டோரி. என்ன இது ஸ்டோரி ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி சின்னதாக ஒரு பார்த்துடலாமா? லாஸ்ட் பார்ட் நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, ஜேகே அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா, அதாவது ஜேகேவுடைய தாத்தா வந்து இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஜேகே, ஜிமன் அண்ட் ஜேகேவுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்திருப்பாங்க டெத்துக்கு. அண்ட் இங்கே வந்த இடத்துல நம்ம ஜேகேக்கு நம்ம டேவை பார்த்து பிடிச்சிருக்கோம், நம்ம ஜிமனுக்கு நம்ம சுகாவை பார்த்து பிடிச்சிருந்துருக்கோம். பார்த்ததுமே வந்து எப்பவும் போல் ஃபஸ்ட்டு சைட்டு லவ் தான். அவங்க அப்படியே நிறைய கான்வர்சேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த நைட்டில் ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் பரிமாறிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஜேகே வந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சிருந்துருப்பார். அண்ட் அதோடு முடிச்சிருப்போம். இப்போ வாங்க அதுலேருந்து பார்க்கலாம். இப்போ ஜேகே நம்ம டேவுடைய கையை பிடிச்சிருந்தா டே வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு அங்கே நின்றுட்டுருக்கோம். ஆத்தாடே இவங்க எதுக்கு இந்த மாதிரி கையை பிடிப்பாங்க, கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம டே மெதுவாக அப்படியே ஹஸ்கியில் சொல்லிகிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, டே வந்து காலையிலேருந்து சாப்பிடல, நானும் பார்த்தேன். காலையிலேருந்து அவன் பச்சை தண்ணி கூட குடிக்கல. அதுதான் சின்ன பையன்லாம் எவ்வளோ நேரம் பசி தாங்குவான். அதுதான் அவனை சாப்பிட சொல்லலான்ட்டு தான் கையை பிடிச்சேன். வா பக்கத்தில் வந்து உட்காருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் டேவுடைய அம்மாவும் ஆமாப்பா டே நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, அம்மாவும் கவனிக்க மறந்துட்டேன், போ மாமா பக்கத்தில் போய் உட்காந்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டேக்கு பக்குங்குது. அத்தாடி இவன் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்களே அப்படின்ட்டு, இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நீ காலையில் இருந்து சாப்பிடல, பசி தாங்க மாட்டேன், நீ உட்காரு அப்படின்ட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அப்படி நம்ம ஜேகே பக்கத்தில் உட்கார வைக்க, டேக்கா பக்குங்குது. இவன் பக்கத்துலேயே போயிட்டு உட்காரணும், வேறு இடமே கிடைக்கலையா அப்படின்ட்டு, அம்மா நான் அந்த பக்கம் உட்காந்துக்குவேன், ஏன் இங்கே உட்காந்தா என்ன பண்ணுது உனக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்து ஒரு வாய்ஸு. நம்ம அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹஸ்கி வாய்ஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, ஒரு டீப் வாய்ஸில். அந்த வாய்ஸை பார்த்ததுமே நம்ம டே கல்லு விட்டுச்சு, கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுதான் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போக அப்படியே டே வந்து பேக்கில் போகிறாரு. சரி உட்காரு அப்படின்ட்டு, மா டேக்கு சாப்பாடு வைவா அப்படிங்கிற மாதிரி சொல்லாதான் வரேன்டா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுமே அப்படியே வந்து வைக்கிறாங்க. டேமா நல்லா சாப்பிடு, உன் மாமன்லாம் சோத்து குண்டா பக்கத்துலேயே உட்காந்துருப்பான், நீ அதே மாதிரி நல்லா சாப்பிடு, எப்படி இருக்க பாரு, இழைச்சி போயிட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு, பாரு உங்கள் மாமன் எப்படி போய் பெருத்து போய் இருக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, ஜேகேவா அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஓ தாயி ஆத்தா எனக்கு தீனி பண்ணுறாருன்னு சொல்லிகிட்டு இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து நம்ம ஜேகே முறைச்சி பார்க்க, நல்லா சாப்பிட்ற மகனே, நல்லா சாப்பிடணுன்ட்டு வந்து நம்ம டேக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து கண்டு காணாத மாதிரி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினா நம்ம சுகா வந்து பரிமாறிட்டு இருக்காரு. நம்ம சுகாவை பார்த்ததுமே பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கில் கூப்பிட்டு, என்னது இது ஏதோ போ என்ன சவுண்டு இது அப்படின்ட்டு நம்ம சுகா சுற்றி பார்க்க, இந்த பக்கம் நம்ம டே இருந்துட்டு சுகா அப்படின்ட்டு ஹஸ்கில் கூப்பிட்டுருக்காரு. நம்ம ஜேகே பார்த்துட்டாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னா, சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நம்ம டேவை பயந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினா பட்டம்மா எங்கே பாருடி மாமனை பாரு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கில் கூப்பிட, எங்கேயோ பழக்கப்பட்ட வாய்ஸு, கருமம் இப்போ தான் கேட்ட மாதிரி இருக்குது, எங்கேயா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சுகர் சுற்றி பார்க்க, இங்கேருந்து நம்ம ஜிமின் நம்ம ஜேகே பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே கையை வந்து அப்படியே காட்டுறாரு, பட்டோ இங்கடி நான் தான் அப்படின்ற மாதிரி ஹஸ்கில் காட்ட, கருமம் இவன் தானா அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகர் என்ன வேணும் அப்படின்ட்டு மெதுவாக அவரும் போயிட்டு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கில் கேட்க, நீ வந்து சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி இதுங்க ரெண்டு ஹஸ்கிலே பேசிகிட்டு இருக்கு. எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்ல, பச்சோ அங்கே இடம் இல்லை, வா மாமா மடியில் உட்காந்துக்கோவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து அப்படியே மடியை காட்ட, பிச்சு போயிடும் அப்படின்னா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சுகா அம்மா வர, ஒன்றும் இல்லைம்மா
அத்தை ஒன்றும் இல்லை, அது சுகர் சாப்பிடல, அவனும் காலையிலேருந்து சாப்பிடல, அதுதான் சாப்பிட சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. சுகா நீ போயிட்டு சாப்பிடு போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுகாவுடைய அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல, இல்லை அத்தை நான் சாப்பிட வைக்கிறேன், இருங்க 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 அப்படின்ட்டு மாப்பிள்ளை மூ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்ட்டு நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாரு. 1 இன்ச் 2 இன்ச் மூவ் பையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம ஜேகே அப்படின்னு நவுறாரு, டேவை நவுத்திட்டு. அப்படியே வந்து நம்ம சுகாவை கையை வெடுக்குன்னு பிடிங்கி, சரி விடு, நம்ம சுகா கையை வெடுக்குன்னு பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சுக்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சுகா ஷாக்கில் பார்க்க, பச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, பட்டம்மா சாப்பிடு, புஜ்ஜு குட்டி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இலையை போட்டு அப்படியே வந்து ஜிம்மினா பரிமாற சொல்லவே இல்லை, அவர் தட்டில் இருக்கிறது, சாரி அவர் இலையில இருக்கிறதல்ல, வாரி 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 நம்ம சுகா இலையில வைக்க, என்ன பண்ணுறீங்க, அது எச்ச நீங்கள் சாப்பிடுது, பச்சு புருஷ பொண்டாட்டிக்குள்ளே வாட் இஸ் திஸ் எச்சே கிச்சன்னுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து ஊட்டியெல்லாம் விட, எனக்கு வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாக்கா ஒரு மாதிரி படப்படப்படன்னு ஆயிடுச்சு, பிள்ளைக்கு விட விடன்னு ஆகுது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்ம ஜிம்மின் ஊட்டி விட போக, என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சுகாமா கேட்க, அத்தை சுகா வந்து எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிறான், அதுக்காக தான் ஊட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் பகுமானமாக சொல்ல, ஓ அப்படி அவன் அப்படி தான்ப்பா நீ ஊட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லி பர்மிஷனே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு அவள் தான் அப்படியே கனவுல மிதக்கிறாரு. பச்சம்மா பாத்தியா, மதர் கேவ் பர்மிஷன், இந்தா சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே ஃபுட்டை எடுத்து ஊட்டி விடுறாங்க. இந்த பக்கம் சுகாவா, என் தலையெழுத்து நானே சாப்பிட்டுக்குவேனே, உங்களை யாரை ஊட்டி விட சொன்னது, பச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, இந்த மாமா ஊட்டி விட்றல பாசமா, இந்த சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்காரு. கரகம் அப்படின்ட்டு நம்ம சுகாவை சாப்பிட்டுட்டு இருக்க. இதை பார்க்குற டேக்க ஒரு மாதிரி சிரிப்பாக வருது, என்ன பண்ணிகிட்டு இருக்கா சுகா, பாவம் மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை பார்க்குறாரு. அங்கே என்ன பார்க்குற, பக்கத்தில் எங்கள் குத்துக்கல்லாட்ட நான் உட்காந்துட்ருக்கேன், என்னை பார்க்குறது விட்டுட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கேன், சாப்பிடு இந்தா உனக்கும் வாய் தர அப்படின்ட்டு ஃபுட்டு எடுத்து வாங்கிட்டே போக, நானே சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கொடுக்காதீங்க, நீ சாப்பிடல சந்தா நானும் பார்த்தனே இந்த அப்படி அப்படின்ட்டு வழக்கட்டாயமாக வந்து அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாயை பிடிச்சி குத்த, எனக்கு வேண்டாம் நானே சாப்பிட்டுக்குவேன், சாப்பிடு நான் தான் ஊட்டுறல அப்படின்ட்டு கொஞ்சம் வலுக்கட்டாயமே போய் நம்ம ஜேகே வந்து அப்படியே ஊட்டிகிட்ருக்காரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜிம்மினும் அதே மாதிரி தான் சுகாக்கா அப்படியே ஊட்டிகிட்ருக்காரு. இதுவெல்லாம் பார்க்க அவங்க பேரண்ட்டுக்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குதுங்க 2 ஜோடியும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல, சரி எங்கேயோ சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவு தான் போகிறாங்க. நம்ம டேவா கடகடன்னு முன்னாடி ஓட, எங்கே போகிற அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜேகே பின்னாடி வந்து பிடிச்சிட்டாரு கையை. கை கழுவ போகிறேன், கை விட்டுறீங்களா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. நான் எதுக்கு இருக்கேன், நான் தான் வந்துட்டுருக்கேன்ல, நான் கை கழுவி விட மாட்டேனோ, நானே கழுவிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஊட்டி விட்டது நான், உனக்கு கை கழுவிட போகிறதும் நான் தான், உனக்கு கட்டிக்க போகிறதும் நான் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பண்ண போகிறதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து நம்ம டேவுடைய காதுகிட்ட ஹஸ்கியில் சொல்ல, பட் ஏக்கா ஒரு மாதிரி உள்ளரிக்கும்ல அந்த மாதிரி தான் பண்ணுது, தள்ளி போங்க அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட, நம்ம ஜேகே நம்ம டேவுடைய அப்படியே அந்த ஹிப்போடு சேர்த்து ஹக் பண்ணுவோம்ல, பேக் ஹக் அந்த மாதிரி பிடிச்சிட்டாரு. என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு கூட ஒரு மாதிரி தான் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்போவும் நம்ம டே காதில் தான் சொல்கிறாரு. அப்படியே கீழே குனிஞ்சு தண்ணி அந்த பாத்திரத்தில் தானே வச்சுருப்பாங்க, அப்போல்லாம் சிங்க்கு கிடையாதுல்ல, பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு டம்ளரில் சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் தான் எடுத்து கை கழுவணும். அப்படியே நம்ம ஜேகே தண்ணி மோண்டு ஃபஸ்ட்டு நம்ம டே கையை தான் கழுவுறாரு. அப்படியே கையை கழுவும் போதே ஒரு மாதிரி கை கழுவுற மாதிரியே தெரில, ஃபுல்லாக கையை பிடிச்சி தடவிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஏக்கா ஒரு மாதிரி பண்ணுது, கையை விடுறீங்களா அப்படின்னா, கழுவிட்டுருக்கல பேசாமல் இல்லை அப்படின்ட்டு அப்போவும் அப்படியே நம்ம டேவுடைய பின்னாடி நெக்கில் தான் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி கை கழுவிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினா, பச்சு வாடி 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 கை கழுவுல வாடி அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகாவை கையை வளர்க்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வர, டே மாப்பிள்ள எம்மட்ட நேரம்டா கையை கழுவுவ, சீக்கிரம் கழுவிட்டு நோக்குறான்
என் பூனையை நானும் கை கழுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் பக்கம் ஜேகே காட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம ஜேகே வேறு மூடில் இருந்திருப்பாரு. கை கழுவிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பின்னாடி ஜிம்மின் கத்து வந்து காண்டாகுது. திரும்பி அப்படியே மாறிச்சு பார்க்க மாப்பிள்ளை கை கழுவிட்டா கொஞ்சம் நகரியான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நான் வந்து தொலைகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுமே அப்படியே பச்சு வாடி நானே கை கழுவி விட்றேன்டி அப்படிங்கிற மாதிரில சொல்ல ஒன்றும் தேவையில்லை நானே பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நம்ம சுகாவுமே போயிட்டு கையை கழுவ பச்சம்மா நான் கழுவி விட்றேன்ட்டு நம்ம சுகா கை தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றிருப்பார் இல்லையா கை மேலே. நம்ம ஜிம்மினு ஓடி போய்ட்டு அந்த அவருடைய ரைட் ஹேண்டை 2 கையில் பிடிச்சி கழுவி விட்டுட்ருக்காங்க. கருமோ கையை பிடிக்கிற விதத்துலேயே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நினச்சிட்ருக்காரு. ஏன்னா நம்ம சுகா வந்து சுகா கையை வந்து நம்ம ஜிம்மின்னு பிடிச்சிருப்பார் இல்லையா, லபக்குன்னு வந்து கையை பிடிக்க நம்ம சுகா கண்டியை பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக இந்த பையன் கோஜி பையன் தான் கண்டியை பிடிச்சிட்டாரு. பச்சம்மா அப்படின்ட்டு அப்படியே கையெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டுட்ருக்கேன். கருமோ கையை விடுறீங்களா அப்படின்ட்டு கையை உதுறாங்க. பட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுரி பாட்டு அப்படின்ட்டு அப்படியே வந்து இப்போ சேர்த்து பிடிக்க கருமோ கையை எடுங்க அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்லிட்டு இருக்கேன். சேரிடி பட்டு வா 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 போல வா அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படி அந்த திண்ணையில் உட்காந்துட்ருக்க. அந்த பக்கம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்ட்டு சொல்லி போயிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சுகாவுமே பண்ணி பார்த்துட்டு நானும் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு ஓடி போக இதுங்க 2 ஜேகே ஜிம்மின் 2 பேரும் அப்படியே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு என்னடா வாழ்கிற போலியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க அதாவது மாப்பிள்ளை எனக்கும் அந்த பூனையை பிடிச்சி போச்சா அதான் வேறு என்ன தான் பண்ணுறது சொல்லு. நானும் எவ்வளோ தான் விட்டா போடுறது கொஞ்சம் கூட மடங்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இதுங்க 2 அப்படியே பேசிகிட்டு இருக்குதுங்க. அந்த அப்படியே நைட்டுன்ட்டு அந்த நைட் டைமிங் போக இந்த ஊர் வந்து அமைதியாகிடும் இல்லையா. அப்போல்லாம் அந்த ஊர் வந்து அப்படியே 8-9 மணி அப்படின்னால வில்லேஜ் ஃபுல்லாக அப்படியே சைலண்ட் ஆகிடும். எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்கவே ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன காலையில் நேரத்திலே எழுந்து வேலைக்கு போகணுன்னுட்டு அப்படியே ஊரே சைலண்ட் ஆகிடுச்சு. இப்போது என்னதான் ஊர் சைலண்ட் ஆனாலும் இந்த வீட்டில் இந்த டெத்தானவங்க வீட்டில் வந்து அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல உட்காந்துக்கிட்டு, அந்த மாதிரி தான் எல்லாம் கும்பலாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்குதுங்க. அந்த நிறைய இந்த மாதிரி டைமில் தான் வந்து நிறைய இந்த பேய் கதைகள் எல்லாம் பேசுவாங்கள்ல. இந்த ஊரில் இப்படியா அந்த ஊரில் அப்படியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்குதுங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு பேய் கதையை எடுத்து விட இந்த பக்கம் நம்ம டேக்கும் சரி நம்ம சுகாக்கும் சரி அள்ள விட்டுருச்சு ஆத்தாடி அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த கதையை தான் எடுத்து விட்றாங்க. சரோஜா உனக்கு ஞாபகம் இருக்காம்மா அப்படின்னு என்ன கதை என்னது அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நைட்டு நிலத்துக்கிட்ட அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் கறி குழம்பு இருக்குது வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோமே கறி குழம்பு சோறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஞாபகம் வந்துருச்சு ஜேகேயோடைய அம்மாவுக்கு. அண்ணன் ஞாபகம் இருக்குது அன்னைக்கு கூட நானும் நீ தானே அந்த சோறு குழம்பு எடுத்துன்னு போனோம். அன்னைக்கு கூட வந்து குண்டான பிடிச்சி எது பின்னாடி இழுத்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரியே சொல்ல ஆக்சுவலி வந்து என்ன நடந்திருக்குன்னாக்க ஜேகேயோடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அப்பா அம்மா இப்போ இறந்துட்டாங்க இல்லையா அந்த தாத்தா அவங்க ஒய்ஃபு பாட்டி இருக்காங்கல்ல அவங்க 2 பேரும் நிலத்துக்கிட்ட தூங்குவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பசங்க வீட்டில் இருப்பாங்க. பேரண்ட் வந்து நிலத்துக்கிட்ட விவசாயம் பார்க்குறவங்க அவங்க தூங்குவாங்க இல்லையா அந்த மாதிரியும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. வீட்டில் கறி குழம்பு சோறு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருமா அப்பா அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது ஜேகேவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களும் அவங்களுடைய அண்ணா டேவுடைய அப்பா 2 பேரும் தான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டேவுடைய அப்பா வந்து குழம்பு வச்சு எடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் ஜேகேவுடைய அம்மா வந்து சாதம் எடுத்துருந்துருப்பாங்க. நடந்து போயிட்டு இருந்திருக்கும் அது வந்து இந்த கொடி வழி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாதை தான். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அந்த குண்டானை வந்து இப்போது தலையில் தான் வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. சின்ன பசங்க தலையில் வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. கையில் எவ்வளோ நேரத்துக்கு வச்சுக்க முடியும்னுட்டு தலையில் அந்த அந்த சும்பாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்ல எல்லாம். தலையில் துணி வச்சு தலையில் சுற்றி வச்சு துணியை அதுக்கு மேலே பாத்திரம் வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் இருட்டிடுச்சு. கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 7:30க்கு மேலே ஆகிட்டு 8 கிட்ட ஆக போகுது. அந்த மாதிரி டைமில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க.
இந்த நிலா வெளிச்சம் இருக்கு இல்லையா? அந்த மாரி வெளிச்சம் தான். டார்ச் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நிலா வெளிச்சத்திலேயே அண்ணன், தங்கச்சி 2 பேரும் அப்படியே எடுத்துட்டு போக, இப்ப அந்த குழம்பு தானே, கறி குழம்பு தானே, அந்த பாதை வந்து கொஞ்சம் சரியில்லாத பாதை போல. அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்க, கொஞ்சம் காத்து வீசுற மாரி இருந்ததுமே அவங்க கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நட நடன்னிட்டு, ஃபர்ஸ்ட்டு தங்கச்சிய அனுப்பிட்டு, அண்ணன் வந்து பின்னாடி அந்த நடந்து வந்துருந்துருப்பாங்க. இவங்க நடக்க நடக்க பின்னாடி வந்து ஏதோ ஒரு மாதிரி பாத்திரத்த புடிச்சு இழுக்குற மாதிரி இருந்திருக்கும். அவங்களால வந்து நடக்கவே முடிஞ்சிருக்காது. டேவுடைய அப்பாவால. அவரா "கொஞ்சம் நில்லுமா, நில்லுமா ஏதோ புடிச்சு பின்னாடி இழுக்குற மாரி இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவரு முன்னாடி போயிருந்திருப்பாரு. இப்ப மறுபடியும் அதே மாரி இருக்க, "எம்மா இந்த மாரி தாம்மா ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இந்தா குழம்பு நீ எடுத்துக்கோ, நான் சாதம் எடுத்துக்கிறேன். இப்பவும் அதே மாரி நடக்குதா பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அந்த குழம்புக்கு உண்டான வந்து ஜெக்கியோடைய அம்மா தலையில குடுத்துட்டு, இவரு சோறு குண்டான எடுத்து தலையில வச்சிருந்திருப்பாரு. அண்ட் "இப்போ முன்னாடி போம்மா நீ, நான் பின்னாடி வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நடந்து போறாங்க இப்போ. இப்போ ஜெக்கி அம்மா தலையில தானே இருக்கு அந்த கறி குழம்பு. இப்ப அதுவே அதே மாதிரி காத்து வீச, அந்த குண்டான் வந்து மறுபடியும் அதே மாரி நடக்க முடியலன்னா, ஏதோ பின்னாடி புடிச்சு இழுக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோடைய அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு, ஓகே அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, ஐய்யய்யோ! இத பாதை சரியில்லன்னிட்டு, ஆத்தாடி! அப்படின்னிட்டு, அந்த குண்டான மறுபடியும் வந்து தங்கச்சி சின்ன பிள்ளை எப்படி குடுக்குறது அப்படின்னிட்டு, மறுபடியும் அவங்க அண்ணன் வாங்கிக்கிட்டு, வாம்மா இன்னைக்கு நம்ம ஓடிடலாம் இங்கேருந்து அப்படின்னிட்டு, அவங்க அதே மாதிரி அந்த வழியில வந்து அவ்வளோ நேரத்துக்கு கத்திக்கிட்டே வந்து ஊரே ஒண்ணு கூட்டி ஓடியிருந்திருப்பாங்க. அவங்க கத்துன கத்துலயே ஜேகே அந்த கத்துன கத்துலயே அவங்க அப்பா, அம்மா வந்து அங்க நிலத்துக்கிட்ட இருந்தவங்க ஓடியே வந்திருப்பாங்க பாதி வழிக்கு. "என்னம்மா?" அப்படின்னதும், "இந்த மாரி தாம்மா ஏதோ புடிச்சு இழுத்துது, நடக்கவே முடியல." அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாரி வந்து எல்லாத்தையும் நடந்தது சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் பசங்கள வந்து கொஞ்சம் பயம் தெளிஞ்சதுக்கப்புறம் வீட்ல கொண்டு வந்து விடலான்னிட்டு அவங்க நிலத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த கறி குழம்பு குண்டான ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் அந்த ஸ்மெல் வரும் இல்லையா? அந்த கறி குழம்பு ஸ்மெல்லு, அந்த குண்டான ஸ்மெல் எதுவுமே அந்த குழம்புல இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, "அது பாதை சரியில்ல. அந்த கறி குழம்பு எடுத்துட்டு வந்ததுனால தான் இந்த மாரியெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஸ்மெல்லு ஃபுல்லா அது உறிஞ்சிடுச்சு." அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து இப்போ சொல்ல. அண்ட் இப்போ அந்த மாரி ஸ்டோரிய வந்து அவங்க சொன்னதுமே, அவ்வளோதான் நம்ம டேக்கும், நம்ம சுகாக்கும் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா அவங்க நெறைய தடவ இந்த மாரி ஸ்டோரி கேட்டிருந்திருப்பாங்க. ஜஸ்ட் கேஷுவலா கேட்டிருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு டெத் வேற ஆகியிருக்கா, அதுவும் அந்த தாத்தா வேறயா? இதில அவங்க எல்லாமே அவங்க முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா? இப்ப டெத் ஆகியிருக்கு. அந்த பயம் வேற. எல்லாம் சேர்ந்து செம்மையா பயம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க எக்ஸ்பிரஷனோட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஜெக்கியோடைய அம்மாவும், டேவோடைய அப்பாவும் இந்த மாரி தான் நடந்ததுன்னிட்டு, அண்ணன் தங்கச்சி கான்வர்சேஷனாலாம் எப்படி இருக்கும்? இன்னும் ஊர்ல இருக்கிறவங்கலாம் இது அப்படி, இது அப்படி அப்படிங்கிற மாதிரி இன்னும் நெறைய கதையெல்லாம் சொல்ல, இதுங்க 2ம் பயம் ஆயிடுச்சு. ஜேகேக்கெல்லாம் அவ்வளவா பயம்லாம் எதுவும் இல்ல. பட் ஜிமின பார்த்தா புள்ள உட்காந்துட்டு இருக்கு திண்ணையில. கால் மட்டும் கீழ கட கட கடன்னு நடுங்க. ஜெகே கேட்குறாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னா, மாப்பிள எனக்கு பயமாக்குதுடா. எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஆச்சு வேற வருதுடா. வாடா போய் வரலாம்." அப்படின்னா, "கருமம் போயிட்டு வா நீயே." அப்படிங்கிற மாரியே சொல்ல, மாப்பிள "வாடா, வாடா, வாடா எனக்கு பயமா இருக்குதுடா." அப்படின்னிட்டு, அப்படியே நம்ம ஜிமின் வந்து புடிச்சு கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு நம்ம ஜேகேவ. பயந்துக்கிட்டே, "மாப்பிள இங்க தான் இருக்கிறியா?" "இங்க தான் இருக்கேன்." பயத்துல வருது, ஆனா வரல. அது இருக்கிறதுனால தான் உனக்கு எல்லாம் பிரச்சனை போல. கட் பண்ணிட்டா சரியா போகுது. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, "நோ என் பட்டுக்கிட நான் வாழணும். ஐய்யய்யோ!" அப்படின்னிட்டு நம்ம ஜிமினுமே வந்து அச்சு போயிட்டு வந்திருப்பாரு. அண்ட் இந்த பக்கம் அவளும் வந்து பயத்துல இருந்தாலுமே நம்ம சுகா பயப்படுறத பார்த்துட்டு, பச்சம்மா என்னாடி பயமா இருக்குதாடி பச்சு வா, மாமன கட்டி பிடிச்சிட்டு மடியில உட்காந்துக்கவா." அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஜிம்மின்னு சொல்ல, "ச்சீ கருமம்! நீ பயத்துல இப்ப அச்சு தானே போயிட்டு வந்தா. இவள் வந்து என்கிட்ட வந்து பேச வந்துட்ட." அப்படிங்கிற மாதிரி வந்து பங்கமா சொல்லிட்டு போல நம்ம சுகா. அ பச்சு அது இயற்கைடி இயற்கை. நீ நீ அப்படி நினைக்காதடி பச்சு. எல்லாம் தெரியுது மூஞ்சிலயே போங்க." அப்படின்னிட்டு நம்ம சுகா போயிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம டேவா, "பயமா இருந்தா வாயேன், கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம் நைட்டுக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "ஆ இல்ல எனக்கு பயமே இல்ல." அப்படின்னிட்டு நம்ம ஓடியே போயிட்டாரு. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக அங்கங்க இருக்கிறவங்க அப்படி அப்படியே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. பட் ஜேகேக்கு தூக்கமே வரல. நம்ம ஜிம்மினா அப்படியே நம்ம ஜேகே பக்கத்துல மாப்பிள மாப்பிள அப்படின்னிட்டு ஓட்டின்னு ஓட்டின்னு போயிட்டு அப்படியே தூங்கியிருந்திருப்பாங்க. பட் ஜேகேக்கு தூக்கமே வரல. ஒரு மாதிரி புது இடம் அண்ட் ஃபர்ஸ்ட்டு சைட்டு லவ் வேற. அவங்க வீட்ல தங்கியிருக்கோம். அதுவும் அத்தை பையன்.
நம்ம டேக்கு சாப்பாடு ஊட்டினது, டே கையை பிடிச்சது, அந்த மாதிரி நிறைய அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து நம்ம டேவை ஹேண்ட் வாஷ் பண்ணி விட்டது, அவர் பேக் ஹக் பண்ணது, அந்த மாதிரி டேவுடைய நெக்கில் ஸ்மெல் பண்ணது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம ஜேகேக்கு ஞாபகம் வர தன்னை அறியாமல் அவரே வந்து சிரிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வந்து அப்போவே வந்து டேவை பார்க்கணுன்னு தோணுது அவருக்கு. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. நம்ம டே தான் அப்படியே மெதுவாக அவங்க அம்மா கிட்ட தான் அப்படியே மெதுவாக படுத்து தூங்கிட்டு இருக்கு பிள்ளை. பயத்தில் அவங்க அம்மா லைக் இந்த முந்தானி அப்படியே பிடிச்சிட்டே தூங்குவோம்ல, அந்த மாதிரி தான் முந்தானியை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க. பயமாக இருந்தால் என்னை கட்டி பிடிச்சி தூங்குவான்னு சொன்னேன். அவங்க அம்மா முந்தானியை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். மாங்கோயில் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக சொல்லிக்கிட்டு நம்ம டே ஃபேஸை தான் பார்க்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் நம்ம டே ஃபேஸ் ஒரு மாதிரி க்ளோயிங்காக ஒரு மாதிரி தெரியுது பிள்ளைக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அப்படியே படுத்துட்டாரு. படுத்தாலுமே நம்ம டே ஃபேஸை தான் அப்படியே படுத்து ஒரு கை ஊன மாதிரியே சைடில் படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி படுத்துட்டு நம்ம டேவுடைய ஃபேஸை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ட்டு. அப்படியே விடியுது காலையில். அண்ட் இப்போது ஒரு 5 மணி ஆனதுமே அப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் எழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜெக்கியோடைய அம்மாவுமே எந்திரிச்சு அவங்க பல்லெல்லாம் விளக்குவாங்க இல்லையா, பல்ல கறி அந்த மாதிரி தானே இந்த செம்மண் கறி இந்த மாதிரி இதில் தானே நான் ப்ரஷ் பண்ணுவாங்க, இல்லை வேப்பங்குச்சி அந்த மாதிரி குச்சி இதில் தானே ப்ரஷ் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டு எல்லாம் பல்ல தேய்ச்சிட்டு வராங்க. மாப்பிள்ள அப்படின்ட்டு நம்ம ஜிமினும் எழுந்துட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியோமே எழுந்து அப்படியே போயிட்டு அந்த வேப்பங்குச்சியில் தான் பல்ல தேய்ச்சிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வராங்க. டேய் மகனே, என்னம்மா அப்படின்னு, பல்ல தேய்ச்சிட்டு காப்பி தண்ணி குடிச்சிட்டு கிளம்பு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க. என்ன எப்படி சொல்கிற, நீ தானே சொன்ன, நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த சொல்லு. போகிறோம், உங்கள் அப்பனை குழியில் வாரை தூக்கி போடுறான், சாயந்தரமே கிளம்புறோம் அப்படின்னு. ஆனால் எப்போ நீ என்ன சொல்கிற, எங்கே போகிறோன்னு கேட்குற, வீட்டுக்கு தான் சொல்லி நிறைய இருக்குல்ல வேலை, நட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லம்மா. இன்னும் 5 நாள் காரியம் கூட முடியலம்மா, காரியெல்லாம் முடிச்சுட்டு தலை முழுகிட்டு அப்புறம் போகலாமே, ஒரு வெங்காயமும் தேவையில்ல, நடு போகலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. மம்மி 5 days காரியம் கூட முடியல மம்மியை, திவசம்லாம் முடிச்சுட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பிஞ்சு போயிடும் ஜிமினை மூடு நடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெக்கியோடைய அம்மா சொல்ல. ஓகே முடித்தேன் அப்படின்ட்டு சொன்னாலுமே அவருக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு ஜிம்மினுக்கு. ஐயோ போகணுமா அப்படின்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே வந்து ஆல்ரெடி ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டாரு. பல்லாம் தேய்ச்சிட்டு தான் உள்ளே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கு. டீ எல்லாம் போட்டுட்ருக்காங்க. கஷாயம் மாதிரி தானே வைப்பாங்க, கஷாயம் தான் போட்டுட்ருக்கு. இஞ்சி கருப்பட்டி காஃபி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் போட்டுட்ருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே அப்படியே நம்ம டே சுகா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. டீ இந்தாங்க குடிங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம சுகா போயிட்டு நம்ம ஜிம்மினுக்கும் டே போயிட்டு நம்ம ஜேகேக்கும் கொடுக்க, நம்ம டே கொடுக்கும் பொழுது அப்படியே அவர் கையோடு சேர்த்து பிடிக்கிறாரு நம்ம ஜேகே. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாயா அப்படிங்கிறாரு நம்ம ஜேகே. என்ன பேசணும், எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, தனியாக பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. தனியாக பேசணும் வா. இல்லை நான் வரல. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா அப்படின்ட்டு நம்ம ஜேகே கோவப்படுறாரு. பட் நம்ம டே வந்து போகவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜிமினை பார்த்தா, பச்சு என்னையா அப்படிக்கா கொஞ்சம் வாரியாடி, தனியாக பேசலாமே, பெஞ்சு போயிடும் பையா வந்துட்டான், தனியாக பேசலாம் கூட்டமாக பேசலான்ட்டு மிஞ்சி மகரியா அப்படின்ட்டு நம்ம சுகாவும் போயிருந்துருப்பாரு. 2 பேருமே வந்து தனியாக கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. பட் 2 பேருமே வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, போகணுமா அப்படின்ட்டு. நம்ம ஜிமினுக்குமே வந்து ஐயோ என் பூனையை விட்டு போகணுமா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து அவங்களும் வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரெடி ஆகுறாங்க. நம்ம ஜேகேக்கு போக மனசு இல்லை அப்படின்னாலும் போய் தான் ஆகணும். அண்ட் அப்படியே வந்து தேவதை திரும்பி பார்க்க, ஐய் மாங்கோயில் அப்படிங்கிறாரு. பட் நம்ம டே திரும்பி பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் பூனையம்மா பச்சு
அப்படின்னிட்டு நம்ம ஜிமின் கூப்பிட்றாரு. பட் நம்ம சுகா திரும்பி பார்க்கல. அண்ட் ஃபைனலாக கிளம்பும்போது நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வரோம் அத்தை, போயிட்டு வரோம் மாமா அப்படின்னிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாரு. அண்ட் அப்போ தான் வந்து நம்ம ஜெகேவ நம்ம டே வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டு. அப்படியே வந்து ஒளிஞ்சிருந்து எட்டி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம அவங்க அம்மா பின்னாடி இருந்து எட்டி பார்க்க நம்ம டேவை பார்த்துட்டு கண்ணடிக்க நம்ம டேவா ஆத்தாடி இவன் எதுக்கு கண்ணடிக்கிறான் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்க வருவல்ல வா அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த கட்டை பேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா துணியெல்லாம் மாற்றிக்க, அந்த பேக்கை வேணும்ன்ட்டு அங்கேயே விட்டுட்டு வராரு. நம்ம ஜிமினுமே பாச்சோ அப்படின்ட்டு அப்படியே வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டு எங்கடி இருக்க அப்படின்ட்டு தேடுறாரு. பட் நம்ம சுகாவுமே அவங்க அம்மா கூட தான் நின்றுட்டுருக்காங்க. பாச்சோ அப்படின்னு சொல்ல சி பொய்யா அப்படின்ட்டு நம்ம சுகா அங்கேருந்து ரியாக்ஷன் காட்ட ஐயோ தனியாக கூப்பிட்டா வரமாட்டேன்றானே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அப்படியே வண்டியில் அப்படியே முன்ன வரும்போது எப்படி வந்திருப்பாங்க, ஜிமின் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாரு, நம்ம ஜெய்கே வண்டி ஓட்டிருப்பாரு அண்ட் பின்னாடி அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. அண்ட் அவங்க அப்பா கூட இன்னொரு வண்டியில் வந்திருப்பாங்க, அவங்க அப்பா அவங்களுடைய ஃப்ரெண்டுன்ட்டு. இப்போவும் அதே மாதிரி தான் உட்காராங்க. நம்ம ஜெய்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் ஐயோ அத்தை பேக் உள்ளே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டேவை எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்ல ஆஹா என் மாப்பிள்ளை வாழ்கிறான் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின்னு அம்மா கொஞ்சம் போயிட்டு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதரா எடுத்துன்னு வரேன், வண்டியில் உக்காந்து பின்னாடி தண்ணி பச்சு கிச்சுனால சொல்லுவான் இவன் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே அம்மாவை திட்டிகிட்டே போக நம்ம டே வந்து அப்படியே பேக் எடுத்துகிட்டு வர்றா தடி எதுக்கு இங்கே பேக் வச்சுட்டு போனாங்க அப்படின்ட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க பேக் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜெய்கே கையில் தான் கொடுக்க வராரு. கையை பிடிச்சிட்டாரு நம்ம ஜெய்கே. ஓய் மாங்கையில் என்ன சொல்கிற, மாமனுக்கு பதில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கல்யாணமா இல்லை எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டாம், எனக்கு வேணுமே, நீ வேணான்ட்டா நான் விட்டுருவேனா என்ன, இன்னும் 2 நாளில் நான் திரும்ப வருவேன், நீ கல்யாணத்துக்கு ஊன்னு சொல்கிற இல்லைன்னு வச்சுக்கோ தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன் நான், என்ன சொல்கிற மாங்குயில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம், கையை விடுங்க, கை வலிக்குது, கையை விடுங்க, சொல்லு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க ஒரு மாதிரி கேட்க பின்னாடி அட்டே அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு நம்ம சுகா வந்துருப்பாரு. பச்சு என்னையா ஆன்சர் மீடி பட்டு, மாமனுக்கு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு உனக்கே தெரியும், பதில் என்ன சொல்கிற மாமனுக்கு சொல்லு சீ கருமம், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்குதுடி அப்போ சரி இன்னும் 2 நாளில் திரும்பி மாமா வருவேன், பதில் சொல்லியே ஆகணும், இல்லைன்னு பாரு எங்கள் மாப்பிள்ளை பாரு தூக்கின்னு போய் வேண்டும் வெள்ளை மூஞ்சி பையனை வந்து தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணுறானா, நானும் என் பூனையை தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன், என்ன தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிங்களா, ஐயோ டே எனக்கு பயமாக இருக்குது, வாட்டே உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம டே கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஏய் மாங்கோயில் நில்லு அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன நீ பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு நீ போயிட்டுருக்க, ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா என்ன, 2 நாள் டைம், நான் 2 நாளுக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வருவேன், பதில் சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கோபத்திலே கையை விட்டுருப்பாரு நம்ம ஜேகே. அண்ட் ஜேகேவுடைய அம்மாவுமே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அவருமே குடிச்சிட்டு சரி போதும்னிட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. நம்ம டேக்கு சுகாக்குமே என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது, வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஜேகே நம்ம ஜிமின் அவங்களுக்கு போக மனசு இல்லை அப்படின்னாலும் சொல்லிட்டாங்க இல்லையோ, வரும்போதே சொல்லி தானே கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஒரே நாள் தான் டைம் குள்ளியில் வாரிப்பட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியே அவங்க அம்மாவும் சரி பிள்ளைக்கு பிடிக்கலாட்டுக்குதுன்ட்டு அவங்க கிளம்பி இருந்திருப்பாங்க. போயும் சேர்ந்துட்டாங்க ஊருக்கு. பிள்ளைக்கு போனதுலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல, ஒரு வேலையும் செய்யலை, வீட்டில் போட்டபடி இருக்குது. மகனே அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்காம கூப்பிட என்னம்மா, ஏன்டா இப்போ வேலை அம்மட்டு கிடக்கு, நீ பாட்டுக்கு நீ வெட்டத்தை பார்த்து படுத்துனதை என்னடா சொல்கிறது, என்ன கிடக்கும் என்ன கேரம் கொஞ்சம் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா,
அந்த கேதத்தை என்கிட்ட சொல்லி தொலைஞ்சாதான் என்ன உனக்கு கேடு மா என் மனசு உனக்கு சொன்னால் புரியாது போமா சொல்கிறா மகனே தாய் புரிஞ்சிக்கலன்னு வேறு யார் புரிஞ்சுக்கிறது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெய்கேவுடைய அம்மா பொறுமையாக வந்து நம்ம ஜெய்கே கிட்ட கேட்க ஜெய்கே வந்து வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரு மாதிரி சாப்பிடல ஒன்றும் இல்லை அவர் பாட்டுக்கு அவர் அப்படியே படுத்து விட்ட தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு புள்ள இருக்கிறது ஒரு பிள்ளை ஜேகேவுடைய அம்மாவுக்கு ஜேகேனாக்கா அம்மட்டு என்னது உசுறு பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து பக்கத்தில் மெதுவாக உட்காந்துட்டு கேட்க அம்மா சொல்லுவேன் கோவப்படக்கூடாது சரிட மகனு சொல்லு 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 டே இருக்கான்ல ஆமாம் டே தான் எங்கள் அண்ணன் பையன் எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு எதை பிடிச்சிருக்குமோ எனக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மகனே என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன் டே சின்ன பையன்டா இப்போ தான் அவனுக்கு 17 வயசு உனக்கு கெடா வயசாகுது 28 அம்மா வயசெல்லாம் முக்கியம் நம்ம எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லையா மகனே கோவப்படாதடா பொறுமையாக பேசிக்கலாம் பேசுறது கேசுறதெல்லாம் இல்லை எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை சுகா இருக்கான்ல ஆமாம் ஜெமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் எதை ஆமாம் ஜெமின் சுகாவை லவ் பண்ணுறான் ஒன்று வேறு எதனா இருக்குதாடா அவ்வளோதான் இன்னும் நாளான்னைக்கு போகிறோம்ல காரியத்துக்கு போகிறோம் நீ அவங்கக்கிட்ட பேசுகிற கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறோம் இல்லைன்னு வச்சுக்கோ உன் மகனை நீ உசுரோடே பார்க்க மாட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஜெயிக்க சொல்ல அவ்வளோதான் அவங்க அம்மாக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என் பிள்ளை எனக்கு முக்கியம் என் டேவும் முக்கியம்தான் இந்த நினப்பு ஏன் எனக்கு முன்னாடியே தோணாமல் போயிடுச்சு டே தானே என் பிள்ளை தானே எனக்கு மருமகனை வந்து எனக்கு அதே போதுமே எங்கள் அண்ணன் மகன் என் வீட்டுக்கு வர்றதில்ல அதை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு கவலையே படாதற மகனே 4 நாளைக்கு போய் அங்கே ஆஜராகிறோம் இப்போ மாப்பிள்ளை கேட்குறோம் கல்யாணத்தை முடிக்கிறோம் என்ன சொல்கிற நீயே அதான் எங்கள் ஆத்தாங்கிறத நிமஸ்துக்கு ஒரு தாட்டி நிரூபிக்கிறாத்தா நீயே அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கவும் போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்க தாய்க்கும் பிள்ளைக்கும் வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு இப்போ தான் வந்து ஜெக்கியோடைய அப்பா என்ட்ரி இந்த கிரகம் என் தலையில் என்னைக்கு வந்து வெடிஞ்சதோ அன்னைக்கு போச்சுதான் மகனே எனக்கு நிம்மதி சந்தோஷமெல்லாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல மா பாரு நல்ல விஷயம் நடக்கும்போது பார்த்தியா என்ன வார்த்தை சொல்கிறான் பாரு யோ வாயா இங்க அப்படின்னா ஐயோ குடி போதில் எதை சொல்லிட்டும் போலியே என்னம்மா கழுத்தா மட்டிலே ஒன்று வச்சான்னு வையே திரும்பிக்கும் அப்படி கழுத்து என்ன ஏன் சொன்ன பட்டு ஒன்றும் இல்லடி அம்மா அது வந்து அது இதுலல்ல 4 நாளைக்கு போகிறோம்ல காரியத்துக்கு ஆமாம்மா நாளைக்கே போகணுமா சொல்லு நாளைக்கே போனோன்னா போயிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைக்கு டேவை பிடிச்சிருக்கான் என்னத யோ கூடி போத நாயே ஜேகேவுக்கு எங்கள் அண்ணன் பையன் டேவை பிடிச்சிருக்கான் கல்யாணம் பேசி முடிக்க சொல்கிறான் என்ன சொல்கிற நீயே ஐயையோ கல்யாணம் நடக்குது நம்ம வீட்டில் சரிம்மா நாளைக்கே பண்ணிக்கலாம் கருமம் குடிச்சிட்டு என்ன பேசுகிறோன்னே தெரியாது பேசுகிறான்டா அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரில வந்து நம்ம ஜெக்கோடைய அம்மா எகிரிட்டு போக அவங்க அப்பாவை அவங்க வீட்டுக்காரர் அடிக்க ஐயோ மம்மி கொஞ்சம் பொறுமம்மா அப்படின்ட்டு ஏய் அப்பா நைனா போய் ரூமில் தூங்கு போ அப்படின்னா எனக்கு எங்கே இருக்குது ரூமு எனக்கு தின்னதால் ஆக்கி அப்படின்ட்டு அப்படியே போய் வெளியில் திண்ணையில் படுத்துட்டாரு இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுமே வந்து எனக்கு அவனை தான் பிடிச்சினுக்குது என் பூனை பட்டு என் பொச்சுவை தான் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அந்த பார்க்கு ஜிமினி இல்லை அப்படிங்கிற மாதிரில வந்து வீட்டில் ரகலையே பண்ணி முடிச்சுருந்துருப்பாரு இந்த பக்கம் ஜேகே எப்படி பிளாக்மெயில் பண்ணாரோ அதே பிளாக்மெயில் தான் ஜிமினி போய் அங்கே போட்டிருப்பாரு நீங்கள் தான் சாப்புக்கு வந்தீங்கல்ல எனக்கு தெரியாது அவன் பிள்ளைய பார்த்தீங்கல்ல என் பட்டம்மால நீங்களே என்ன சொன்னீங்க என்னடி பூனையாட்ட குறான் ஜிமினு அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்கல்ல எனக்கு தெரியாது எனக்கு என் பட்டுவை கல்யாணம் பண்ணி வைக்கல அந்த பார்க்கு ஜிமினி நீங்கள் உயிரோடே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமினி செம்மையாக வந்து பிளாக்மெயிலாம் பண்ணேன் அவங்க வீட்டு வேறு கேதமே இல்லை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரி போய் தொலைடா அப்படின்ட்டு ஒத்துந்துருப்பாங்க அப்படியே வந்து இந்த பக்கம் நம்ம ஜெக்கோடைய அம்மாக்கிட்டேயே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த ஜிமினு பையன் சொன்னான் அப்படின்னு அந்த வாண்டு பயலுக்கும் சரி நான் பெற்ற தண்டத்துக்கும் சரி எல்லாம் ஒரே கரகம் தான் சாகிறேன் வேகிறேன் இது தவறு வரி என்ன வரதில்லை வாயில் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு சரி 4 நாளைக்கு போகிறோம்ல காரியத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் என்ன தான் வந்து நம்ம ஜேகேக்கு அம்மா பேசுகிறாங்க அப்படின்னது
ஒரு ஆறுதல் ஆனாலுமே வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கணும் இல்லையா? இந்த பக்கம் ஜேகே வீட்டில் ஓகே சொல்லியாச்சு. அந்த வீட்டில் வீட்டில் வந்து சொல்லணும்ல. இன்கேஸ் ஓகே சொல்லலை அப்படின்னாக்க நம்ம ஜேகேக்கு வந்து தாங்கவே முடியாது. எப்படி மனசு தாங்கும் அப்படின்ட்டு அவரு ஒரு பக்கம் ஓகே சொல்வானா மாட்டானா அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினுக்கு பட்டும்மா நீ ஓகே சொல்லிடுறீ, இல்லைன்னா என் பார்த்தாவோடவே நானும் போய் சேர்ந்துருவேன். ஓகே சொல்லிடு, என் கல்யாணம் என் பட்டுவை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கனவுலையே இப்போ நான் திட்டி கிடக்குறாரு நம்ம ஜிம்மின்னு. அந்த 2 நாளுமே வந்து நம்ம ஜிம்மினுக்கும் சரி, நம்ம ஜேகேக்கும் சரி நாளே போயிருந்திருக்காது. சோறு கூட இறங்கல பிள்ளைங்களுக்கு. இந்த பக்கம் நம்ம சுகாக்கும் சரி, நம்ம டேக்கும் சரி ஒரு மாதிரி அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி 2 டேஸ்க்கு அப்புறம் வரும்பொழுது ரிசல்ட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுறது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம சுகாவும் சரி, நம்ம டேவும் சரி அப்படியே வந்து இந்த செப்பரேட்டாக போவாங்க இல்லையா ஸ்கூலுக்கு, இந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது, டே அப்படின்னா, சொல்லு சுகா, என்ன சொல்ல போகிற நீ? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ என்ன சொல்ல போகிற சுகா? எனக்கும் தெரியல டே, பயமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்லுவாங்களா என்ன? எனக்கும் தெரியல சுகா, பயமாக இருக்குது அப்படின்ட்டு 2 அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. 2 டேஸ் அப்படியே போகுது. இந்த பக்கம் நம்ம டேக்கும் சுகாக்குமே வந்து ஃபுட்டெல்லாம் ஒழுங்கா உள்ளே போகலை. ஒரு மாதிரி தாட் அங்கே தான் இருக்குது. என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இன்கேஸ் ஓகே சொன்னால் என்ன ப்ராப்ளம் ஆகும், ஓகே சொல்லலைன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும், ஓகே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு லைஃப் எப்படி போகும். பசங்களுக்கு சின்ன பசங்க இல்லையா, ஃப்யூச்சர் பற்றி ஒன்றுமே யோசிக்கவும் தெரியல. என்ன பண்ணுறதுன்னுட்டு அப்படியே அந்த 2 நாள் போகுது, 3 நாள் ஆகுது. 3வது நாள் அப்படியே வர்றாங்க. அப்படின்னா காரியத்துக்கு முன்னாடி நாள் 5 நாள் காரியம் அப்படின்னா 5வது நாள் காரியம் அப்படின்னா 4th டே வர்றாங்க ஊருக்கு. அப்படியே நம்ம ஜேகேவா டெத்துக்கு எப்படி வந்திருப்பாங்க அதே மாதிரி அந்த டிவிஎஸ் 50 முன்னாடி ஜிம்மின்னு, பின்னாடி அவங்க அம்மா. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வண்டியில் வர்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு வண்டியில் வந்து ஜிம்மினுடைய அப்பா அம்மா இன்னொருத்தர் அந்த மாதிரி வர்றாங்க. ஜெக்கியக்கும் சரி ஜிம்மினுக்கும் சரி மூஞ்சாலும் ஒரு மாதிரி வாடி போய் தான் கிடக்கு. பட் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் என்னன்னாக்க என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்படியே வண்டி வந்து நிற்கிது வீட்டு முன்னாடி தான். பார்த்தா வீட்டிலேருந்து யாருமே லைக் நம்ம டே அண்ட் சுகா 2 பேருமே இல்லை. நம்ம சுகா நம்ம டே வீட்டில் இல்லை அப்படின்னதுமே நம்ம ஜேகேக்கும் நம்ம ஜிம்மனுக்கும் ஃபேஸ் அப்படியே வாடுது. அதை பார்த்துட்டு ஜேகேவுடைய அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அத்தாடி இதுங்க என்ன இப்படி மூஞ்ச சுளிக்குதுங்க அப்படின்ட்டு. அண்ணி எங்கே டே எங்கே சுகா எங்கே அப்படின்னு. அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா, சரி 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 அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்க இப்போ தான் மூச்சு கொஞ்சம் நல்லா ஆகுது நம்ம ஜேகேக்கு ஜிம்மினுக்கும். அத்தாடி அப்படின்ட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே நம்ம தேவ சுகா வந்து உள்ள என்ட்ரி. அந்த காலத்து ட்ரெஸ் எப்படி இருக்கும், வெள்ளை கலர் சட்டை, ப்ளூ கலர் நிக்கரு, ட்ரௌசர் தானே போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்காங்க நம்ம சுகாவும் நம்ம டேவும். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே பேக்கெல்லாம் மாட்டிக்கின்னு ஒரு மாதிரி பேக் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து அந்த ட்ரௌசரில் தான் வந்து நிற்கிதுங்க பிள்ளைங்க 2ம். அப்படியே வீட்டுக்குள்ளே என்டர் ஆக ஜேகே ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறாங்க. ஜிமினா பச்சு என்ன என்ன காலு அப்படின்னு. என்ன ஒன்றும் இல்லடி பட்டம்மா, அது இந்த பந்தல் கால், இது அந்த பந்தல் தூண் காலை சொன்னேன் அப்படின்ட்டு. அந்த பந்தல் போடுவாங்க இல்லையா வீட்டுக்கு முன்னாடி, அப்போல்லாம் ஓலக்குடி சைடில் மாதிரி தானே பந்தல் போடுவாங்க, அந்த கம்பத்தை பார்க்காட்ட. அது பந்தல் கம்பம் லூஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம சுகா தான் அங்கே உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு திண்ணையில் உட்கார்றாரு. என்ன ஒரு கட்டுமான பண்ணி பச்சோ என் புட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. கண்ண கட்டுமான பண்ணியா இல்லடி பட்டு, கூரையை நல்லா கட்டி வச்சுருக்காங்க ஓலையெல்லாம் போட்டு அப்படி மாதிரிலாம் சொல்ல. அட்டே எனக்கு இங்கே பேசுகிறத பார்த்தா பயமாக இருக்குட்டே, வா உள்ளே ஓடிடலாம் அப்படின்ட்டு நம்ம சுகா நம்ம டேவை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பார். இந்த பக்கம் நம்ம ஜேகே நம்ம டே வந்திருப்பார் இல்லையா, மாங்கோயில். அப்படியே நம்ம ஜேகே நம்ம டேவை கீழேருந்து மேலே வரையும் பார்த்துட்டு, தொட்டு தொட்டு வளைக்கி வச்ச வெங்காலத்து செம்பு அத
தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு, பட்டெடுத்து உடுத்தி வந்து பாண்டியரு தேரு இப்போ கெட்டு வந்து கலருதடி என்ன பாடு சோறு. கண்ணுக்கு அழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச தொட்டு பறிச்சா, கண்ணுக்கு அழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனசா தொட்டு பறிச்சா. என் மாப்பிள்ளை என்னடா பாட்டு பாடுற? மூடு ஜெமன். மாங்குயில மாமா உன்னை லவ் யூடி. எப்போ ஓகே சொல்ல போற? சீ கருமம், லவ் யூ நீட்டு வெக்கமே இல்லை. வெக்க விட்ட பழப்பு நடத்த முடியுமா அவன் கூட சொல்ல? டே பாட்டு எனக்கு இதுங்கெல்லாம் வித்தியாசமாக பேசுறத பார்த்து பயமாக இருக்குட்டே. அப்படி நீட்டு ரெண்டுமே அப்படியே உள்ளே ஓடி இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம சுகாக்கும் சரி டேக்கும் சரி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கும் ஜிமினுக்கும் ஒரு மாதிரி இப்போ தான் ஏதோ இழந்துட்டு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு கைக்கு. நம்ம சுகாவும் நம்ம டேவும் பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு உயிரே கையில் இல்லை அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சே வருது. அண்ட் இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே போக போக வேலைகள் நடக்கும் இல்லையா, நாளைக்கு காரியம் அப்படின்னா வீட்டில் இன்றைக்கி வேலையெல்லாம் நிறைய அதுக்குண்டான நிறைய வந்து செய்வாங்க இல்லையா, ரிச்சுவல்ஸு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணல, அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் செக்கேவா அவங்க அம்மாகிட்ட போயிட்டு எம்மா கேளுமா இந்த பக்கம் மாத்தா போயிட்டு என் பூனையை கேட்குறியா இல்லையா, மாப்பிள்ளையில ஒன்று தூக்கின்னு போய் தாலி கட்ட. இல்லை ஜிம்மினி இல்லை, நான் உயிரோடே இருக்க மாட்டேன் என் பூனை இல்லாத உலகத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜிம்மின்னு வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்ல, எரும மாடை வயிற்றுல என்னைக்கு நின்றியோ அன்னைக்கு வந்து இப்படி தாண்டா என் உயிர் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வயிற்றில் வந்து ஜிமின் அந்த பாடாப்பட்டுன்னு பிள்ளை. ஒரு சில குழந்தைங்க வயிற்றுக்குள்ளேயே பாடாப்படும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ஜிமின் பாடாப்பட்டுன்னு பாரு. பிறந்ததுக்கப்புறம் அதே பாடுதான் போல் அவங்க அம்மாவுக்கு. அவங்களும் அப்படியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஜெய்கேவுடைய அம்மா கிட்ட போயிட்டு ஜிமினுடைய அம்மா பேசுகிறாங்க. அக்கா என்னக்கா இந்த பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்குதுக்கா அப்படின்னு. மம்மி கோவன் டாக்கு கூட்டு மை போன பையன் அப்படிங்கலாம் சொல்ல, என்னடா மம்மி என் பூனை இல்லாத உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், இந்த ஜிம்மின்னு பார்க்கு அப்படிங்க மாதிரிலாம் சொல்ல, சிவப்பு பிஞ்சு போயிடுறேன் நாயே என்ன வார்த்தை சொல்கிறான் பாரு அப்படிங்க மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அவங்க அம்மா போகிறாங்க. இப்போ வந்து ஜிம்மினுடைய அம்மாவும் ஜேகேவுடைய அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு சுகா அப்பாட்டே அப்பா இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே, அவங்கக்கிட்ட போய் அப்படியே போயிட்டு கொஞ்சம் தனியாக பேசணுன்னு அப்படின்னா, என்னம்மா அப்படின்ட்டு அவங்களும் தனியாக போயிட்டு பேசுகிறாங்க. அப்படியே போயிட்டு தனியாக பேச, இந்த மாதிரி தானே என் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் சுகாவையும் டேவையும் பிடிச்சிருக்கு தான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஏம்மா சின்ன பசங்க அண்ணா அப்படி நினைக்காதீங்கண்ணா, நாங்கள் பார்த்துக்குறேன் என் பிள்ளை மாதிரி நட்டே, நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே, நம்ம பசங்க என் கூடவே இருந்துக்குவாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கல்யாணம் பண்ணுறது எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா, என் பசங்க உன் பசங்க இல்லை, எல்லாம் நம்ம பசங்க, என்கிட்ட இருந்தால் என்ன உன்கிட்ட இருந்தால் என்ன, தாராளமாக நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா அப்பாவை கேட்க, அதில் போய் என்ன இருக்குது, என் பையன் உங்கள் வீட்டுக்கு வரானே எனக்கு அதை விட வேறு என்னம்மா சந்தோஷம், என் தங்கச்சி வீட்டில் என் பையன் வாழ போகிறான், என் பையனை நல்லா பார்த்துக்கணும் உனக்கு தெரியும், அதை விட வேறு என்ன வேணும் எனக்கு சொல்லு, ரெண்டு பசங்களையும் கல்யாணம் பண்ணி போக ராஜா மாதிரி நல்லா கல்யாணம் பண்ணிட்டு போங்க, நல்லா வாழுங்க, அதில் போய் என்ன இருக்குது, சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம குடும்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதே போதும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் நம்ம ஜேகேவுடைய அம்மா அங்கேருந்து வந்து என்ன சிக்னல் காட்டுறாங்க நம்ம ஜேகேக்கும் நம்ம ஜிம்மனுக்கும். ஏன்னா இதுங்க ரெண்டும் அப்படியே ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒரு தேங்காய் மரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒளிஞ்சிருந்து எட்டி எட்டி பார்த்துருக்கோங்க. சிக்னல் வந்து தம்ஸ் அப் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி காட்டினதுமே அவ்வளோதான். ஆத்தா ஆத்தா அவனுக்கு கோயில் கட்ட காசு இல்லை, ஆனாலும் மனசில் கட்டிக்கிறேன் நான், இன்றைக்கி தான் ஆத்தா என் மனசில் தாயிங்கிறத நீங்காத இடத்த நீ பிடிச்சிட்டாத்தா அப்படின்ட்டு அங்கேயே வந்து அந்த மரத்துக்கடியிலே அந்த வாழை மரமா அந்த தென்னை மரத்துக்கு கீழேயே வந்து அந்த கோயிலை உருண்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருண்டு வந்து கீழே காலில் விழுந்து கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் உருண்டு கும்பிட்டு இருக்கு. ஆத்தாவும் காலில் விழுறேன் ஆத்தாவும் காலில் விழுறேன்ட்டு இந்த பக்கம் ஜெயிக்கவா எருமமான எழுந்து தொல்றான் அப்படிங்கிற மாதிரி எழுப்பியிருப்பாங்க. மாப்பிள்ள இன்னைக்கு தாண்டா என் உயிரே என்கிட்ட இல்லைடா, அப்படி இருக்குடா, நான் இன்னைக்கு சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த ஒரு சந்தோஷம்டா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு கட்டி பிடிச்சி எக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பக்கம் வந்து அவங்க அப்பா
அவங்க அம்மாவுக்கு எல்லாம் பார்த்ததுமே அவ்வளோ சிரிப்பு. பசங்க என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னுட்டு. அண்ணா எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, "ஆ, இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமாம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1 மாதமா? ம் சரிண்ணா சரிண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி 1 மாதத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை வந்து அப்படியே வந்து ஜேகே கிட்டே ஜிமின்கிட்டே சொல்ல, அவள் தான் ஐயோ ஆத்தா உன் கோயிலே கட்டிடுறா ஆத்தா மனசில் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. அண்ட் அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அன்னைக்கு நைட்டுமே அதே மாதிரி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உட்கார வச்சு டேக்கு நம்ம ஜேகேவோ நம்ம சுகாக்கு நம்ம ஜிமினும் வந்து ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டுருந்துருப்பாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னிட்டு அடுத்த நாள் ஆகுது. அந்த காரியம் 5 நாள் காரியம் எல்லாம் முடியுது. நம்ம டேக்கு வந்து செமையா பசி வந்துருச்சு பிள்ளைக்கு. நம்ம டேவும் சரி, நம்ம சுகாக்கும் சரி, ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்து சாப்பாடு போட்டுட்டு, அப்படியே வந்து அங்கே கூட்டமாக இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இருட்ட ஆரம்பிச்சிட்டு ஈவினிங்கில் அப்படியே போயிட்டு ஒரு வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அப்படியே தின்ன மாதிரி இருக்காங்க. தான் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க ரெண்டும். இந்த பக்கம் நம்ம ஜேகேவும் நம்ம ஜிமினும் வந்து சுகாவையும் தேவையும் தேடிட்டு இருக்க. எங்கே போச்சுங்க இதுங்க ரெண்டும் அப்படின்ட்டு. எம்மா ஆத்தா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கூப்பிட்ட. என்னடா எங்கே என் பூனை என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஐயோ பட்டு எங்கடி பூனை யார்கிட்ட எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கிற நீ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தேடிட்டு இருக்காரு. அப்படியே வந்து அந்த பக்கத்தில் வந்து குட்டி பையன்லாம் நடந்து ஓடி விளையாடிட்டு இருக்குதுங்க. எதுரா குட்டி பையா அப்படின்னா அது திரும்பி பார்த்துட்டு, யார் குட்டி பையா? இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் 2-3 வருஷம் போனாக்கும் உன் வீட்டுக்கு வளர்ந்துரும் நான் அப்படிங்கிற மாதிரில வந்து அந்த பையன் பங்கமாக கலாய்க்க, வாண்டாட்டுன்னு பேச்ச பத்தியா அப்படின்ட்டு ஜிமின் போய் அந்த பையன் தலையில் 4 நறுக்குன்னு கொட்ட வைக்க, அட்டுங்க கொப்பத்தா அப்படின்ட்டு அந்த பையன் அடிக்க வர. ஆத்தாடி இத்ரா பையா கோமலை படுக்கூறா தம்பி, என் பூனையை பார்த்தியா? இப்போ தான் அந்த கூர் மேலே பாருங்க அங்கே தான் இருக்குது பூனை அப்படிங்கிற அந்த பையன் காட்ட. அடிங்க போட்டேன்னு வைக்கி, என் பூனை என் புஜம்மால கேட்டான். உன் புஜம்மா யாருன்னு எனக்கு நிறைய தெரியும் லூஸு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கத்த. ஜேகேக்கா சிரிப்பும் வருது காண்டாவது. என்ன டே வேற இல்லை. தம்பி டே எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கொஞ்சம் பொறுமையாக கேட்க, ஓ டே அண்ணாவா அதோ வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுன்னுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னது என் பூனை வீட்டுக்கு பின்னாடி உட்காந்துக்குதா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவும் சரி நம்ம ஜிமினும் சரி அப்படியே போக ரெண்டும் அப்படி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. பட்டு சீ நீ எதுக்கு இங்கே வந்த? பட்டம்மா உன்னை தாண்டி தேடி வந்தான் அப்பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமின் போயிட்டு நம்ம சுகா பக்கத்தில் உட்கார. எதுக்கு வந்தீங்க? நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு வந்துட்டு பட்டு. சாப்பிட்றீங்களா? சாப்பிடு சாப்பிடு மாமனுக்கு அப்படி ஒரு வாய் ஊட்டு அப்படிங்கிற மாதிரி ஆன வாயை திறக்க. முடியாது அப்படின்ட்டு இப்படிக்கே திரும்பி உட்காந்துக்கிறாரு நம்ம சுகா. பச்சு மாமனுக்கு பசிடி வயிறு இந்த கட்டுறேன் ஒரு வாய் போட வாயில் அப்படின்னா முடியவே முடியாதுட்டு நம்ம சுகா திரும்பியே உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் நம்ம ஜிமின்னு, இந்த பக்கம் நம்ம டேவா. இங்கே எதுக்கு வந்தீங்க? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க மாங்கோயில்? பசிக்குதுன்னு சாப்பிட வந்தா நீங்கள் இதுக்கு வந்தீங்க? எனக்கும் பசிக்குதுன்னு சாப்பிட தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படியே ஹிப்போட சேர்த்து பிடிக்கிறாரு கையை. கையெடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹிப்பில் கை வைக்காதீங்க உனக்கு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம டேன் எழுகிறாரு. சரி மாமனுக்கு ஒரு வாய் கூட அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் போய்ட்டு தனியாக போட்டு சாப்பிடுங்க ஒரு வா கூட அப்படின்ட்டு நம்ம ஜேகே வாய் திறக்க. முடியாது அப்படின்ட்டு கையில் சாப்பாடு இருக்குல்லாட்டி கையில் அவர் சாப்பிட ஒரு வாய் எடுத்திருப்பார். அது அப்படியே மெதுவாக நம்ம ஜேகே அவர் கையை பிடிச்சே அப்படியே டே வந்து ஊட்டுற மாதிரி பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என் பொண்டாட்டி கையால் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன், அவன் ஊட்டுறான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே எதுவாக சொல்கிறாரு ஹஸ்கியில். நான் ஐயோ எச்ச கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எச்சா கிச்சானிட்டு இதோடைய மாங்குயில் அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்க நம்ம டேவோடைய ஹிப்போட சேர்த்து அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில். என்ன சொல்கிறா? என்ன சொல்ல போகிற மாமனுக்கு? மாமா உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு மெதுவாக நம்ம டேவுடைய அந்த ஹிப்பில் ரப்பனும் அந்த மாதிரி தான் ரப்பண்ண. கையெடுங்க எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது சை அப்படின்ட்டு கையை தட்டி விட்றாங்க.
இந்த பக்கம் நம்ம ஜிமினி என்ன பண்ணியிருப்பார், பச்சம்மா வாடி இந்த பக்கம் போகலாம், வாடி வாடி வாடி, ஒரே டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சுகாவை அந்த பக்கம் இழுத்துட்டு போகிறாரு, தரன்னு இழுத்துட்டே போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து அப்பா போய் தொலைஞ்சிச்சிங்க ரெண்டும் அப்படின்ட்டு சொல்ல என்ன சொல்கிறேன், இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் கல்யாணமெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஜேகே இன்னும் கொஞ்சம் நீட்டு அப்படியே மெதுவாக நம்ம டே பக்கத்தில் தான் நெருங்கி போகிறாரு. இப்போ சொல்ல மாங்கோயில் மாமா ஒன்று லவ் யூடி, ஆனால் நான் உங்களை லவ் பண்ணல, கொஞ்சம் தள்ளி போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும், எல்லாம் சரியாக போயிடும் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, நான் சொல்கிறேன்ல அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே மெதுவாக அந்த கை ஹிப்பில் தானே இருக்குது, அந்த ஷர்ட்டுக்குள்ளே போகுது, கையெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி மூடல நம்ம ஜேகே பிடிச்சி கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு நம்ம டேவை. ஐயோ அப்படின்ட்டு அந்த தட்டு கீழே விழ போகுது, நம்ம ஜேகே கை இன்னொரு கை இருக்குல்ல அதில் அப்படியே பிடிச்சிட்டாரு. அந்த தட்டு கீழே விழாத மாதிரி பிடிச்சி அப்படியே கீழே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இழுத்து அப்படியே மடியில் உட்கார வச்சு இன்னும் கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ண நம்ம டேவா ஷோல்டரில் அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு, விடுங்கன்ற மாதிரி. பட் ஜேகே விடவே இல்லையே, அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் விடுறாரு. அப்படின்ட்டு நம்ம டீப் ப்ரீத் எடுத்து விட்டு என்ன பண்ணீங்க, கிஸ் பண்ண, என் பொண்டாட்டியா, நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணாமா சொல்ல, அப்படின்ட்டு அப்படியே நெக்கில் தான் ஸ்மெல் பண்ணாக்க, ஐயோ விடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கூட ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறியா அப்படின்னா, என்ன அங்கே பாரா அப்படிங்கிற மாதிரியே சொல்ல நம்ம ஜேகே மடியில் தானே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, என்னது அது, அதான் சொன்னனே எனக்கு உன்னை பார்த்து ஒரு மாதிரி இருக்குன்ட்டு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய மூடல நம்ம டே எழுந்து ஓடியே போயிட்டார். ஏய் நில்றே மோங்கோயில், மாமா இங்கே பேசிகிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு நீ போகிற, சீ கருமம் அப்படின்ட்டு நம்ம டே ஓட. அந்த பக்கம் நம்ம சுகா கிட்டேயுமே நம்ம ஜிம்மின்னு பட்டு அப்படின்ட்டு நல்லா ஒரு 10 மொத்தத்தை வாங்கியிருந்துருப்பாரு, லைக் மொத்தத்தை கொடுத்துருந்துருப்பாரு. சுகாவுமே அப்படியே வந்து தள்ளி விட்டு ஓடி வந்திருப்பாரு. இந்த பக்கம் நம்ம சுகாவும் நம்ம டேவும் அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிக்கிட்டு பயத்தில் நின்றுட்டுருக்குதுங்க. அப்படியே வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தான்ட்டு அவன் எனக்கு புத்தம் கொடுத்துட்டாட்டு அப்படின்னா, சுகா எனக்கும் அப்படின்ட்டு இதுங்க 2 ஒரு மொழி நின்று அழுதுங்க. பட் வெளியில் யாருக்கும் சொல்லலை. இந்த காரியம் முடியுது. அடுத்த நாள் வந்து அந்த தலை குளிக்கணும், தலைமுழுகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆறு இந்த மாதிரி ஆற்றுலலாம் போயிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போல். இந்த பக்கம் நம்ம ஜேகே ஒன்றும் சரி, நம்ம ஜிமினும் சரி, பட்டுமா இங்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கூடி, நீ அங்கெல்லாம் குளிக்க வேண்டாம், என் பட்டு குளிக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க, நான் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலே சொல்ல. என்ன சீ எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பிடிச்சுன்னு குதிரியா அப்போ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, போ இங்கே போய் குளிச்சுப்போ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, நம்ம சுகாவை வலுக்கட்டாயமாக டவலால் எடுத்து கொடுத்து குளிப்போன்னு பாத்ரூம்குள்ளே தள்ளி விட. இந்த பக்கம் நம்ம ஜேகேவும் மங்கையில் வாங்க, எதுக்கு, அங்கெல்லாம் நீ ஒன்றும் குளிக்க வேண்டாம், நீ வீட்டில் குளிச்சுக்கோ அப்படின்னா, இல்லை நான் இங்கே குளிச்சுக்கிறேன் அத்தை, இங்கே பாருங்கள் டேவை இங்கே குளிக்க சொல்லுங்கள், அங்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டேம்மா மாமா சொல்கிறது கேளு, இப்போ இங்கே குளிச்சுக்கோ நீயும். நான் அங்கே குளிச்சுக்கிறேம்மா, அந்த ஆற்றுல குளிச்சுக்கிறேன், மாமா சொல்கிற மாதிரி கேளுட்டே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல. பாரு சொல்கிறான்ல வா அப்படின்ட்டு அப்படியே டவல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாத்ரூம்குள்ளே தள்ளி விட. எனக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, இங்கே பாருடி மாங்கோயில், நீ குளிக்கிறதும் சரி, நீ ட்ரெஸ்ஸு மாற்றுறது எல்லாமே நான் மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாமல் அங்கே குளிக்கிறேன் அங்கே ட்ரெஸ்ஸு மாற்றுறேங்கிற மாதிரி பேசாத என்கிட்ட. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நேற்று நைட்டு நடந்தது ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் இந்த பாத்ரூம்லேயே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. போங்க வெளியே போங்க, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம டே பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே அந்த ஓலை குடிசை தடுக்கு தானே இருக்கும், தடுப்புன்னு தான் சொல்லுவாங்க, அது அப்படியே மூடிக்கிட்டாரு.
அப்படியே நெஞ்சில கை வச்சுட்டு இப்படி இதெல்லாம் எடுத்து விட இந்த பக்கம் சுகாவா அதாடி ஊட்டு உள்ளே வந்துடும் நாட்டுக்கு குளிக்கும் போது அப்படின்ட்டு தள்ளி போங்க அப்படின்ட்டு நம்ம ஜிமினை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திக்கிட்டு அந்த தடுப்பை சாத்திக்கிட்டு அப்படியே வந்து இப்படி குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி தள்ளி குளிக்கிறது அங்கே போயிட்டு ஆற்றுல போயிட்டு நம்ம ஜிம்மினும் நம்ம ஜெய்க்க வந்து குளிக்கிறாங்க. ஆ என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு நம்மகிட்டே பார்த்தா நம்ம ஜேகே ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஃபிட்டாக வச்சுருக்காரு. தாண்டி இவர் என்ன அப்படி இருக்காரு அப்படின்னுட்டு நம்மகிட்டே வந்துட்டு சுகாவை பார்த்து சொல்ல சுகா வந்து அதெல்லாம் கண்டுக்கல. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு ஆஹா இவர் என்ன அப்படி இருக்காரு நல்லா தான் இருக்காரே அப்படியே ஒரு மாதிரி மொழுன்னு அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மினை தான் பார்த்துட்டு இருக்காரு நம்ம சுகா. என்ன அழகாக இருக்கான் குளிக்கும்போது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்கள அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அந்த ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு தான் வர்றாங்க. மறுபடியும் வந்ததுமே இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்டதுமே நம்ம சுகாவுக்கும் சரி நம்ம டேக்கும் சரி உயிரே போச்சு. சின்னது கல்யாணமா எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் நாங்கள் இப்போ தானே ஸ்கூல் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எங்கே பாரு ஜேகே மாமாக்கும் ஜெமீன் மாமாக்கும் கூட தான் கல்யாணம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிது. இல்லை எனக்கு அது கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல நம்ம ஜேகேக்கும் சரி ஜிமனுக்கும் சரி காண்டாயிடுச்சு. அப்படியே தத்தன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஏய் மாங்கு இல்லை நாடி ஓவராக பேசிகிட்டு இருக்கா. மாமா நைட்டு பண்ணது ஞாபகம் இல்லையா? ஐயோ என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க தான் உன் கூட வாழ தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம லிப்ஸை பார்த்துக்கிட்ட வர தள்ளி போங்க அப்படின்னுட்டு நம்ம ஜெய்க் என்ன பண்ணுறாரு மறுபடியும் போயிட்டு நம்ம லிப்ஸில் தான் கிஸ் பண்ணா. சொல்லடி மாங்கு இல்லை மாமா ஒன்று லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அந்த பிக் பண்ணி எடுப்போம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. விட்டு போயிட மாட்டீங்களா? உன்னை விட்டா வாய்ப்பே இல்லை. ப்ராமிஸ் சத்தியமா? உன் மேலே சத்தியம். சரி எனக்கும் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜிம்மி பச்சு அந்த மாதிரிலாம் பேசாதிரி பச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எம்மட்டு விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. எத்தனை நாளைக்கு நானும் வந்து ஆண்மையை கட்டுப்படுத்தி உட்காந்துக்கிறது. இதுக்கு மேலெல்லாம் உன்னை பார்த்து பின்னாடி அது கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்குதுரி பச்சு. பார்க்குறியா இப்பயே வேண்டாம் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல என்ன பார்க்கணும்? உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் ஆண்மை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிம்மின் கத்த என்ன பேசுகிறீங்க? ஐ எம் லவ் யூ டி பட்டு. ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் டு மீ? மாமா உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் என்ன இப்படியெல்லாம் பண்ணினுக்கிற பட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறீங்களா? யாண்டு பட்டம்மா உங்கள் கையை எங்கெங்கே போகுது அப்படின்ட்டு பார்க்க ஜிம்மின் கை தான் நம்ம சுகா பாடியில் அப்படி அப்படியே ஒரு மாதிரி பேக்கில் எல்லாம் ரப் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க அப்படின்னா நோ ஒரு இன்ச்சு இல்லை அரை இன்ச் கூட நகர மாட்டேன் என் பூனையை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மினுமே வந்து அப்படியே நம்ம சுகாவுக்கு தான் கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. சுகாவுமே அதுக்கப்புறம் சரி எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு தான் ஆனாலும் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன்னை பார்க்கும்போது தாண்டி பட்டு எனக்கு வித்தியாசமான வார்த்தைகளே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் கட்டியை பிடிச்சிருந்துருப்பாரு. இதே மாதிரி 2 பேரும் கல்யாணம் ஒத்துருந்துருப்பாங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சுகாவும் சொல்லியிருப்பாரு. 1 மந்த்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீடாக இருந்திருக்கும். அண்ட் இந்த ஹாப்பி என்டிங்கோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே முடிக்கிறேன்டா. இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே அண்ட் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க எனக்கு காண்டாயிடும். அண்ட் சாரி ஃபார் த லேட். அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மாதிரிடாதீங்க. அண்ட் இதில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு இதில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சண்டே வந்து ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று டாபிக் சொல்லுங்கள். எனக்கு சண்டே என்ன மூவி போடுறது அப்படின்ட்டு தெரியவே இல்லை. ஒரு 1 ஷாட்டாக ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லுங்கள். ஓகே அது ஏற்ற மாதிரி நான் போட்டுவிட்றேன். அண்ட் நிறைய பேர் வந்து பர்த்டேக்கு 1 ஷாட் அது மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. பட் டாபிக் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக போடுறேன்டா. பர்த்டேக்குன்னிட்டு என்னால் வந்து போட முடியல. ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் வந்து அந்த டாபிக் வச்சு நான் போடுறேன் கண்டிப்பாக. ஓகே பாய் டேக் கேர்.